குட் ஈவினிங். வணக்கம். தங்க தமிழ்நாட்டின் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். உங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு இல்லைங்களா? தமிழ்நாடுனாலே ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் தெரியுங்களா? தமிழ்நாடுனாலே சொல்றது என்னன்னா, வந்தவங்களை வாழ வரைக்கும் தங்க தமிழ்நாடு சொல்லுவாங்க. அது குறிப்பா சொன்னா, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மதிப்பு மரியாதை எங்க இருக்குன்னு கேட்டா கோயம்புத்தூர். நான் பக்கத்து மாவட்டம் பாலக்காடு, பேர் சசிகுமார். பாலக்காட்டில் வந்து கொத்தனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜுங்க. எப்படி தமிழ் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, 23 வருஷம் சொந்தமாக திருப்பூர்ல கம்பெனி வச்சிருந்தேன். நம்மளுக்கு தெரியும், ஒரு டைமில் 1 மணி நேரம் கரண்ட் இருக்கும், 2 மணி நேரம் கரண்ட் இருக்காது. அந்த டைமில் கம்பெனி க்ளாஸ் பண்ணி நான் ஊருக்கு போனேங்க. ஊருக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமா ட்ரெஸ் ஒர்க்கு ஹெல்ப்பராக போயிட்டு இருந்தேன், 450 ரூபா கூலிக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கும்போது 25 பேருக்கு மேலே சம்பளம் கொடுத்தனவர். என்ன பண்ணுறது தெரியாத சூழ்நிலையில் 450 ரூபா கூலி வேலைக்கு போயிருந்தேன். எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தில் என்னுடைய கடவுள் இன்னைக்கு யூனிவர்சல் டீம் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணக்கூடிய மிஸ்டர் எம் மனோஜ் சார் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. நான் அவரை இன்னைக்கு கடவுளாக வச்சுருக்கோம். என்ன காரணம்னா, அது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கலைன்னா, அவர் கொடுக்கறது மட்டுமே நான் எடுக்கலைன்னா, இன்னைக்கு நான் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்து அவங்க சொன்னதை கேட்டு இந்த பிசினஸ் எடுத்து பண்ணனால ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ, வீடு, காரு, வசதி, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு எல்லாமே கொடுக்கறதுக்கு இந்த பிசினஸ் ஆல முடிஞ்சது. போன தடவை நான் இங்கே வரும்போது கோஆர்டினேட்டர் டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரேங்கில் தான் வந்தோம். அதாவது 5 கோடி பிசினஸ் ஓடையும் மேட்ச் பண்ணது. ஆனால் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது 10 கோடி பிசினஸ் ஓடையும் மேட்ச் பண்ணி யூனிவர்சல் டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரேங்கில். அதுக்கு என்ன காரணம்னா, எம்ஐஎஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள நாம போனால் மட்டும் போதுங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலாக யார் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க தான் அச்சீவ் பண்ணுவாங்க. டைம் பாஸுக்கு வரவங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பிஸ்னஸில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அச்சீவ் பண்ணோம்னா, யார் ஒரு டாக்டர் எப்படி அவங்க ப்ரொஃபஷனை பார்க்குறாங்களோ, ஒரு அட்வொகேட் எப்படி அவங்க ப்ரொஃபஷனை பார்க்குறாங்களோ, அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு கோடீஸ்வரராக உருவாக்கியிருக்கு. பாருங்க, நம்மளுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இப்போ ரிலையன்ஸ் யாருக்காவது தெரியுங்களா? ரிலையன்ஸ் குரூப், ஹலோ குரூப் தெரியும், கோடீஸ்வரர் தானே? ஹலோ, நான் பேசுறது புரியுதுங்களா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பயமா? எதுக்குங்க? உங்களுக்கு நிற்க வைக்கல முடியாது, அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ கோடீஸ்வரர் தான். சென்னை சில்க்ஸ் கோடீஸ்வரர் தான், சந்தேகமே இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய கோடீஸ்வரன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு கோடீஸ்வரன், நான் இத்தனை கோடீஸ்வரனை உருவாக்கிட்டுன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, இல்லை. ஆனால் எம்ஐஎஸ் மார்க்கெட்டிங் கம்பெனிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர் உருவாக்கியாச்சு. கோடீஸ்வரர் உருவாக்குற ஒரு கம்பெனி தான் எம்ஐஎஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி. அது ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரொஃபஷனலா இந்த பிசினஸை பார்க்கணுங்க. நிறைய பேருக்கு சந்தேகம், இதெல்லாம் மனசுல வராது, இதுல ஆகாது தோணும். என்ன காரணம்? தப்பு இல்லை. நம்ம சின்ன வயசுல நாம என்ன கேட்டிருக்கோம்? நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். ஆனா வேலைக்கு போய் சம்பாதிச்சவங்க எத்தனை பேர் இன்னைக்கு கோடிச்சலா இருக்கு? ஆனாலும் இருக்குன்னா சம்திங் வாங்கணும் சார். இல்லைன்னா ரொம்ப தான், ஒரு 1% கூட இல்லை. உண்மைதானே? இங்க என்ன சொல்ல வரேன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு நாம கத்துக்கோங்க. நம்மளுக்கு சொன்னா நம்ப முடியாது. ஹலோ, நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க், சிம்பிளான வேலை, ஆளை ஏமாத்துற வேலை இதுதானே? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் சார். நான் நினைச்சு அப்படித்தான் இருந்தோம்.
இந்த பிசினஸ் வந்து ஃபர்ஸ்டா என்கிட்ட சொல்லும்போது, மனோஜ் சார் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, சார் உங்களை நம்பி நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் சார். ஆனா நான் யாருக்கு இந்த பிசினஸ் சொல்லுவேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லை ரிலேஷன் கிட்ட, அவங்ககிட்ட இந்த பிசினஸ் சொல்லி நாளைக்கு இந்த கம்பெனி இல்லாம ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு யாரு பதில் சொல்லணும்? அவங்க பணம் போயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லணும்? இதுதானே நம்ம பிரச்சனை. உங்களுக்கு புதுசா வந்த யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எனக்கு இருந்தது. நான் அதை கேட்டேன். அப்போ என்ன சொன்னாருன்னா, சார் நாம சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு பொருள் கடையிலிருந்து வாங்கியிருக்கோம். மல்லிகை கடையிலிருந்து வாங்குறோம், துணி கடையிலிருந்து வாங்குறோம், எல்லாமே வாங்குறோமா? எத்தனை பேர் டிவி வாங்கியிருக்கீங்க? எல்லாருமே வாங்கியிருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்களா? யாராவது அந்த கடையில் போய் என் பணம் போச்சுன்னு சொல்லி அழுதுருக்கீங்களா? இல்லையே. அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பொருட்களை தான் நம்ம வாங்குறோம். அதனால ₹1 கூட நம்மளுக்கு லாஸ் வராது. உங்களை தேடி யாரும் என் பணம் போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாடி நிம்மதியாச்சுங்களா? ஹலோ. அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கோம். கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இந்த பிசினஸ்க்கு வரும்போது வாரது எப்படின்னு தெரியாமல் இருக்கும். குழந்தையோட பஸ்ஸுக்கு போறதுக்கு ₹1 கொடுக்கறதுக்கு இல்லாமல் இருந்த டைம். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமே, என்ன வேணும்? ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணுமே, வேணுமா வேண்டாங்களா? 10,000 ரூபாய்க்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணா 14,000 ரூபாய் கிடைக்கும் வேற சொல்லியாச்சு. இங்கேயும் சொல்லியாச்சு. அந்த நல்ல கிளாப் கொடுக்கல. பொருள் வாங்குறதுக்கு பணம் வேணும். 450 ரூபாய் கூலி வேலைக்கு போறவங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குமா? சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் கேட்டேன்னா போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேங்க, உங்களோட பணம் இருந்தா தானுங்க மதிப்பு. ஆனா அனுபவிச்சிருக்கேன். நான் திருப்பூருக்கு கம்பெனியோட நான் போகும்போது சொந்தக்காரங்க பந்துக்காரங்க சச்சின்னா வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க. எல்லாமே விருந்து எல்லாமே கிடைக்கும். ஆனா பணம் இல்லைன்னு சொல்லி கடனா நான் ஊருக்கு போகும்போது போன் பண்ணா கூட யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடன் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிய நெருங்கிய சொந்தக்காரங்க கூட என் நம்பரே தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்க ரிலேஷன், நம்மளோட ரிலேஷன் இறந்து எங்கிட்ட எனக்கு தெரியல, எங்க சொல்ல நம்பர் எங்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. எவ்வளவு சங்கடமா இருக்கும். அவங்க முன்னாடி தலை முன்னு நிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நேர்பகல் பார்க்காம உழைச்சுங்க. நிறைய பேர்கிட்ட இந்த பிசினஸ் சொன்னேன். ஸ்டார்டிங்ல சொல்லும் போது இதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆகாது, உங்களுக்கு 2 பிள்ளைங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஊர்ல இருக்க முடியாது, இப்போவே நீங்க பிரச்சனை சொல்லி அது கூட சொன்னாங்க. தவிர இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. நான் கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட பேசினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த பொருள் வரும்போது நான் வரும்போது 4-5 பொருள் தான் இருந்தோம். இந்த எலிமெண்ட்ஸ் இந்த பொருள் இல்ல, பொருள் சாப்பிட யாருக்கும் ரிசல்ட் இல்ல, யாரும் சொல்லி காமிக்க முடியாது, பணம் வாங்குறவங்களும் இல்ல. எப்படி சொல்லுவாங்க? யாரும் வரல. ஆனா என்ன நம்பி 2 பேர் வந்தாங்க. மிஸ்டர் ராஜேஷ் சொல்லி மிஸ்டர் அசோக் சொல்லிட்டு அவங்கள வச்சு இந்த பிசினஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் எங்கூட வேலை செஞ்சவங்க, அக்கம் பக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, ரிலேஷன் கிட்ட எல்லாம் போய் சொன்னேன். யாருமே வரல. ஒரு பேஸ்ட் கூட வாங்கலைங்க. நான் இந்த பேஸ்ட் வாங்கின கோடீஸ்வரன் ஆயிருமோ அப்படின்னு வாங்கல. ஆனா விடாமுயற்சின்னு சொல்லுவா பாருங்க. விடாமுயற்சி பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு நான் ஒரு 1000 ரூபாய் வருமானம் வாங்க. எத்தனை பேர் ஒரு மாசம் பார்க்கட்டும், வரலன்னு நான் போயிடுறேன். 6 மாசம் நான் பார்க்கறேங்க, இல்லைன்னு நான் போயிடுறேன். அந்த மாதிரி நிறைய பேர் மனசுல வச்சுட்டு இருக்கு. சார் நீங்க 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடை ஷாப் ஸ்டார்ட் பண்ணிக்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தூக்கம் வருமா சார்? வராது. அதே மாதிரி தான் நான் 1 கோடி இல்ல, என்னோட வாழ்க்கை போயிருக்கு. வாழ்க்கை தான் இந்த பிசினஸ் சொல்லி பண்ணிட்டு இருந்தோம், விடலைங்க. இந்த 2 பிளான் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணி நீ பாத்தீங்கன்னா 2026 வரும்போது ஆர்டிசிங்கிற ரேங்க் வந்துருச்சு. 2025 இருந்து ஃபுல் டைமா பண்ணேன். 2026 ஆர்டிசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாரி 2016 2015 இருந்து ஃபுல் டைமா பண்ணேன். 2013 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 வருஷத்துல நான் சொன்னேன் 1000 ரூபாய் வருமானம். அது முடிஞ்சு
2015 டீம் கோஆர்டினேட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க. 2016 டிசம்பர் வரும்போது ரீஜனல் டீம் கோஆர்டினேட்டர் 75 லட்சம் பிசினஸ் அவங்க மேட்ச் பண்ணி ஆர்டிசி கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கார் வாங்க. அதுக்கு முன்னாடி பைக்கு வாங்கினேன். இந்த பைக்கு வாங்கும்போதும் கார் வாங்கும்போதும் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, இப்போதாச்சும் நீங்கள் வாங்கடா, 6 மாதம் போகட்டும் கார் வாங்கி வச்சுட்டு. என்ன காரணம் தெரியுங்களா? 25,000 கொடுத்தா யாருக்குமே கார் கிடைக்குங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன், கிடைக்குமா இல்லைங்களா? அந்த 6 மாதம் கழிச்சு அந்த கார் இருக்குமா? இருக்கணும்னு என்ன வேணும்? டியூ கட்டணும். டியூ கட்டலைன்னா அதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த பிசினஸ் பத்தி அவங்களுக்கு தெரியல. தப்பு இல்லை, தெரியாது. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் இப்ப இருக்கா? இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா? இப்ப கத்துக்கிறாங்களா? சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்களா? இருக்கு. இப்ப +1 என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ன சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? பிகாம்ல எம்பிஏக்கு இதுக்கு தனி கோர்ஸ். என்ன காரணம்? வரப்போறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சான்ஸ் தானுங்க. என்ன காரணம்னா அன்னைக்கு நான் சொல்லும் போது வரலைங்க. இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்தது 6 மாசத்துல கார் போகணும். ஆனா 2019 டிசம்பர்ல புதுசா ஹோண்டா சிட்டி கார் வாங்கினேன். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இவன் இன்னும் கள்ளக்கடத்து பண்றாங்கன்னு சொன்னாங்க. எங்க ஊர் பக்கத்துல தான் முதல்ல. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்டா அச்சீவ் பண்றது வேற தொழில் பண்ண முடியுங்களா? ஒரு வேலைக்கு போன முடியுங்களா? முடியாது. காருங்கிறது இப்பதான் யோசனை பண்றாங்க நிறைய பேர். அது என்ன கார் வேணும்? சின்னதா ஒரு கார் வேணும். அது என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போவாங்க, வாங்கிட்டு வீட்டுல கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும். அப்படிதானே? ஆனா நாம எப்படி ஃபுல் டைம் கார். நான் ஒரு தடவை போயிட்டு வரும்போது இபில எலக்ட்ரிசிட்டி போர்டுல இன்ஜினியர் இருக்காரு. அவரு சொன்னாரு, சச்சினா இந்த மாதிரி கார் ஓட்டுனா வீட்டு தாங்காதுங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கார்ல எப்பவுமே கார்ல சுத்துறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுமா என்ன காரணம்? 9வது பாசுங்க. நான் என்னங்க என்ன பாசம் சொல்றீங்களே அப்படின்னா, வாழ்க்கையில நெகட்டிவ் யார் திங்க் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியாதுன்னு மனோஜ் சார் சொன்னாரு. அதனால 10வது ஃபைல் சொல்ல மாட்டேன், 9th பாஸ் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் திங்க் பண்ணனால என்னால முடியுங்கிற நம்பிக்கையில ஒர்க் பண்ணனால 9th பாஸ் ஆன எனக்கு கம்பெனியோட 452வது வாரத்துல 2,10,000 என்னோட அக்கௌண்ட். தெரியுமா? அவங்களுக்கு முடியுமா? சொன்ன நம்புவாங்களா? பைத்தியம் சொல்லுவாங்க. அது வாங்கின உடனே இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொன்னோம் இல்லைங்களா, பக்கத்துல வைக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. என்னங்க 2,10,000 எனக்கு கிடைக்கும், அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? பக்கத்துல 1 வருஷமாவது கிடைக்குமே. முடியுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை யார் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்களோ புது நபர்களை, நீங்க டைம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிசினஸ்க்கு. ₹1 கூட உங்களுக்கு லாஸ் வராது. உங்களுக்கு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்றதும் பண்ணாம இருக்கணும் அப்புறம் அது அப்புறமா பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் பொன்னாதுன்னு சொல்ல மாட்டாங்க, டைம் வந்து உயிர் போன்றதுன்னு சொல்லுவாங்க. போனா திருப்பி கிடைக்காது இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? அதனால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணோம். 2019 கார் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருமானம் வரும்போது ஒரு சின்ன வீடு எனக்கு இருந்தது. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சிரிக்கிறீங்க, தப்பா நினைச்சாங்க. தமிழ்நாடு சின்ன வீடுகள ஸ்மால் வீடு, அதாவது 300 ஸ்கொயர் ஃபீட்ல. நிறைய பேர் சிரிக்கிறாங்க, அடக்கா இந்த பிசினஸ் வரும்போதே சின்ன வீடா அப்படின்னா. 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஷீட் போட்ட ஒரு வீடு, அதாவது சொந்த வீடு, பெரிய வீடு இருந்ததுங்க. அங்க வந்து பணம் கம்மி ஆகும்போது எனக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்தது. அந்த வீட்டில இருந்து இறங்கி
ஒரு இடம் வாங்கி 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஷீட் போட்ட ஒரு ரூம் ஒரு கிச்சன் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். எதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருந்ததுனால சின்ன சின்ன ஸ்மார்ட் வீட்டில் தப்பா பேசக்கூடாதுனால ஸ்மார்ட் வீட்டில எல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இருக்கு, ரைட்டுங்களா? அதனால பழகணும். நிறைய பேர் சொன்னாங்க இந்த 300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைக் 2 கார். பைத்தியம் சொன்னாங்க. வீடே இல்லை இவனுக்கு, 2 கார் இருக்கா, ஒரு கார் இல்லை, இப்பவுமே இருக்கு 2 காரு ஒரு பைக். சரி, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்த வீடை கட் பண்ணி எடுத்துட்டு அதே இடத்துல 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு கட்டியாச்சு. பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையான படிப்பு எவ்வளவு என்ன படிக்கணுமோ அவங்க சொல்லி கொடுத்து படிக்க வச்சிருச்சு, பணம் கொடுத்து படிக்க வச்சிருச்சு. பெரிய பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு. பாபா ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சு ஒரே மாசத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். நீங்க பாருங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? முதல்ல சின்ன வீடு சொன்னாங்க பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 பிள்ளைகள் தானே வச்சிருக்கு, எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? புரியுதுங்களா? ஹலோ, இது உண்மைங்க, நான் உண்மை பேசிட்டு இருக்கோம். 2 பிள்ளைகள் தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு? இந்த சின்ன வீட்டுல எப்படி 2 பிள்ளைங்க வச்சு வாழும் சொல்றது அதே வாய் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு கேட்கறது அதே வாய் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மற்றவங்கள பேச்ச கேட்டு உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கைங்கிறது உங்களுதுங்க. என்னுடைய கனவு தான் எனக்கு இதெல்லாம் முடிஞ்சது. உங்களுக்கு கனவு இருக்கா? கனவு இருந்தா அந்த கனவு அடையிறதுக்கு உண்டான உண்மையான சொல்யூஷன் தான் மைல்ஸ்டோன் மார்க்கெட்டிங். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனால கோடீஸ்வரன் ஆவாங்க. இந்த பிசினஸ் என்ன பண்ணணும்? நீங்க இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அடுத்த வாரம் இதே நாள் இங்க ப்ரோக்ராம் இருக்கு. வரும்போது என்ன பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச 2 நபர்களை அழைச்சிட்டு வாங்க. என்ன எதுக்காக? அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆவதற்குள்ள வாய்ப்பை கொடுக்கறதுக்காக. எனக்கு மனோஜ் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ல மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி வார வருமானம் மட்டும் 1,30,00,000 ரூபாய் வருமானம் ஆகியாச்சு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ல வார வருமானம் வேற. புரியுதுங்களா? அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுனால எனக்கு என்னால முடிஞ்சது. இதே வாய்ப்பு தான் உங்க கையில கிடைச்சிருக்கு. இதே வாய்ப்பு தான் நீங்க கொடுக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, நல்ல ஆரோக்கியம் கொடுக்க போறீங்க. அலோபதி மருந்து, இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்க கையில கிடைச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றத்துக்கு உண்டான அருமையான வாய்ப்பு தான் உங்க ஒவ்வொருத்தர் கையிலும் கிடைச்சிருக்கு. உங்களுக்காக மட்டும் இல்ல, கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துக்காக இருக்கு. அது கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நீங்க கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சாதாரண விஷயம் கிடையாது. நாம மட்டும் பணக்காரனாக கிடையாது. மற்ற எந்த வேலையா இருந்தாலும் அடுத்தவங்களை கீழே போட்டு தான் நம்ம வேலை இருக்கணும். ஆனா இந்த பிசினஸ் அப்படி இல்லை. என்னோட அசோசியேட் நான் 2 பத்து வாங்கணும். இந்த அசோசியேட் எப்ப 2 பத்து வாங்குவோம், எப்ப அவங்க நல்லா கால் வாங்குவாங்க, இதுதான் நம்மளுடைய ஆசை. புரியுதுங்களா? அதனால தெய்வீகமான பிசினஸ் உங்க கையில் கிடைச்சிருக்கு. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். நான் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசும் அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கு. பாருங்க, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 பேருக்கு முன்னாடி பேசணும் ஸ்டார்டிங்ல. அப்ப என்ன சொன்னேன்னா, என்னோட வீடு சசிகுமார் பேரு குத்தணும்னு சொன்னேன், மாத்தி சொன்னேன். அந்த அளவுக்கு சொல்ல தெரியாம இருந்த மனிதனை இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்க முன்னாடி பேசும் அளவுக்கு டெவலப் பண்ணிருக்குன்னா அதுக்கு காரணம் எம்எல்எஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி. வாய்ப்பு உங்க கையில கிடைச்சிருக்குங்க. பயன்படுத்துறது உங்க விருப்பம். கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு யாருமே அறிவாளோட நிக்கல. பணம் கொடுத்துதான் போகணும் யாரு சொல்ல மாட்டாங்க. உங்க முடிவு உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்க தலைமுறையுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கு. அது பண்ணினால் உங்களுக்கு நல்லது, பண்ணலைனாலும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி இப்ப என்ன வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி போகலாம்.
பாருங்க, யோசனை பாருங்க, எத்தனை வருஷமா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாற்றத்தை கண்டோம்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எல்லாமே ரைட் ஏறிட்டு இருக்கா இல்லைங்களா? ஹலோ, இன்னைக்கு பாருங்க, ஒரு டீக்கு போன விலை ஏறிச்சுங்களா? கேஸ், மசாஜ் எல்லாமே ஏறுது. ஒவ்வொரு பொருளும் ஏறிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் என்ன பண்றோம்? நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு பாருங்க, ஃபியூச்சர்ல 2 தரம் மக்கள் இருக்காங்க. இப்ப எத்தனை தரம் மக்கள் இருக்குங்களா? 3 தரம். ஒன்னு ஹை, ஒன்னு லோ, ஒன்னு மிடில். எஸ் ஆர் நோ? ஃபியூச்சர்ல ஹை லோ தான் இருக்கும், மிடில் இருக்காதுங்க. உங்களுக்கு லோல போகணுமா ஹையில் போகணுமா, முடிவு உங்க கையில் தான் இருக்கு. அருமையான ஒரு முடிவு எடுங்க. உங்க வாழ்க்கை அனைவருக்கும் இந்த துறையினால ஹை லெவலுக்கு போகட்டும் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த், ஜெய் ஜெயசுமாரி. தேங்க்யூ.